வரலாற்று ஆய்வுகளின் நேர்மை, அதன் உண்மைத்தன்மைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் அறிவியல் அரசியல் பேராசிரியருமான டாக்டர் ப. ராமசாமி நேற்று வலியுறுத்தினார். எந்தவித மத அரசியல் அழுத்தங்களும் அவற்றை பாதித்து விடக்கூடாது என்று அவர் சொன்னார். பூஜாங் பள்ளத்தாக்கு தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்தது. தென்கிழக்கு ஆசியாவின் மிக பழமையான நகரங்களில் ஒன்றாகவும் பூஜாங் பள்ளத்தாக்கு கருதப்படுகிறது. இது 7ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை ஸ்ரீ விஜயா சாம்ராஜ்யத்துடன் பெரிதும் தொடர்புடையது என கருதப்படுகிறது. பூஜாங் பள்ளத்தாக்கு பற்றிய அண்மைய மாநாடுகள், ஆய்வுகள் இதனை நிரூபித்திருக்கின்றன. முதல் பினாங்கு பெண் என அழைக்கப்படும் 1700 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனித எலும்புக்கூடும் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது பூஜாங் பள்ளத்தாக்கின் வரலாறு மிக பழமையானது என்பதை காட்டுகிறது. வரும் மே மாதம் 19, 20ஆம் தேதிகளில் பினாங்கு அறிவியல் பல்கலைக்கழக ஏற்பாட்டில் பூஜாங் பள்ளத்தாக்கு பற்றிய அனைத்துலக மாநாடு நடைபெறவுள்ளது. இதற்கு சில தரப்பினர் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். தொல்லியல் அல்லது வரலாற்று உண்மைகளை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம். இதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது கவலை அளிக்கிறது. ஆகவே எந்த சூழ்நிலையிலும் வரலாற்று ஆய்வின் நேர்மை பாதுகாக்கப்பட வேண்டும். அரசியல் மத அழுத்தங்களால் அவை பாதிக்கப்படக்கூடாது என்று ராமசாமி வலியுறுத்தினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.